படம் ரொம்ப அழகாக வந்திருக்குங்க. கமெண்ட் லவ் ஸ்டோரி. எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பாருங்கள். ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம் தான். மியூசிக் சரி, சாங்ஸும் சரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. கார்த்திக் ராஜா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக ஃபேமிலியாக தான் பார்க்கணும். ஃபேமிலியாக பார்க்கலாம் படம். தேங்க்யூ. நான் கமெண்டோவின் லவ் ஸ்டோரி மூவி பார்த்துட்டு வரேன். ஸோ மூவியை பொறுத்த வரைக்கும் நான் கமெண்டோவின் லவ் ஸ்டோரி மூவி பார்த்துட்டு வரேன். ஸோ ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் மூவி ரொம்ப நல்லா இருக்குது. லவ் அண்டு எமோஷ்னல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் வந்து லவ்வை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்ற வந்து கமெண்டோவாக காட்டியிருக்காங்க. ஸோ இதில் ஃபைட்டும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி லவ் சீன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியாகவும் வந்து மூவிஸ் எல்லாருமே பார்க்கலாம். மறக்காமல் வந்து வாட்ச் பண்ணுங்கள். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி வந்து மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி ட்விஸ்ட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் லேக் இல்லாமல் சூப்பராக ஃபாஸ்ட்டாக போகுது. எல்லாருமே வந்து தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும். ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்குங்க. எல்லாம் நல்லா எல்லாரும் ஃபேமிலியோடு எல்லாரும் நல்லா வந்து பார்க்கலாம். நேவி மற்றும் போலீஸார் இவர் அனைவருக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா இது அற்புதமான ஒரு படம். ராணுவ வீரர்களோட குடும்பத்துக்காக நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எப்படி இருக்கீங்க குல்ஷேக்? சூப்பர் சூப்பர். இப்போ கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே சொல்கிறேன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் மாதிரி ஃபைட் பண்ணியிருக்கீங்க. நடிப்பில் உண்மையிலேயே இந்த படத்தில் நீங்கள் வந்து கேப்டன் அப்படின்ற கதாபாத்திரம் ஏற்றுட்டு இருக்கீங்க. அந்த கேப்டன் விஜயகாந்த் சார் அவங்க நேரடியாக வந்து அவருடைய நடிப்பை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடிப்பு எல்லா இடத்துலையுமே சரி, சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, முக்கியமாக டான்ஸு சும்மா டான்ஸ் அப்படியே சும்மா கலகிட்டு அந்த ஹீரோயின் கூட குழுமநாளின்னு நினைக்கிறேன். குழுமநாளியில் சும்மா குழு 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 குழுன்னு இருந்தீங்க. சூப்பர் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ எப்படி டிஆர் ஐயா அவர்கள் எப்படி எல்லா பாத்திரமும் ஏற்று அவர் நடிப்பாரோ அதே மாதிரி சகலகலா வல்லவனாக இருக்கிற இந்த வீர அன்பரசு சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தட்டு. அப்புறம் ஹீரோயின் ஏஞ்சல் நல்லா சூப்பராக ஒரு செலெக்ஷன் பண்ணிருக்கீங்க சார். இந்த கதையோட கருவை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கணவனை இழந்த பிறகு அந்த மனைவிக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது, மறு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அன்பரசு சார் அவர்கள் நல்லா கச்சிதமாக ஆணித்தனமாக அடித்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விதவையான பெண்கள் வந்து அடுத்து மறுமணம் செய்யலாமா, அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இந்த படம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இவருடைய மகன் ஆகாஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சார் கோச்சிக்காதீங்க, உங்களோட அவர் சூப்பராக டான்ஸ் ஆடிருக்காரு சார். ஆளு சும்மா பீச்சு, என்ன பீச்சுன்னு தெரியல, அது கோவாவா? கோவாவில் சும்மா புரட்டி எடுத்திருக்காங்க. நல்லா மழை பெய்யறதுக்கு அதுக்கும் அவர் அந்த ஆகாஷ் அவர்கள் கொஞ்சம் மோட்டாவாக இருப்பார். அந்த ஹீரோயின் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க. நல்லா ரசகுல்லா இதில் ஐஸ்கிரீமில் போட்ட ரசகுல்லா மாதிரி நல்லா சூப்பராக அந்த மழைக்கும் அதுக்கும் நல்லா சூப்பராக அவர் டான்ஸ் ஆடிருக்காரு. அந்த கேப்லாம் போட்டுக்கிட்டு அந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இப்படிலாம் ஆடிருப்பார். அந்த ஸ்டெப் வேணாண்டா, அவன் போட்டது தான் ஸ்டெப்பு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பப்ளு அவர்கள், ரோபோ சங்கர் அவர்கள் அவங்க கதாபாத்திரம் நல்லா கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இவர் சக்திவேல், என்ன சக்திவேல்? புதுப்பட்டு சக்திவேல் இவரோட கதாபாத்திரத்தை நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. இவர் ஒரு கமெண்டாக வராரு. மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட இசை கார்த்திக் ராஜா சார், நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எப்படி டிஆர் ஐயா அவர்களுடைய படத்தில் 10-12 பாட்டு இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா பாட்டுமே அருமையாக கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே
இதுக்கு முன்னாடி சேரன் சார் அவர்கள் நடித்த அந்த ஆட்டோகிராஃப் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே எப்படி தோணுமோ அதே மாதிரி இதில் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போதே தெரியும். என்ன அதில் சேரன் நடிச்சிருக்காரு, இதில் அன்பரசு நடிச்சிருக்காரு. மற்றபடி நடிப்புக்கு எந்த இடத்துலையுமே பஞ்சமே இல்லை. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் இந்த மாதிரி நீங்கள் பல படங்கள் நீங்கள் கொடுத்துட்டே வரணும். எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா சார்? இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி எப்படி இருந்தது? ஆஹா ஆஹா, அதுதான் சொல்கிறேனே. இந்த படத்தில் ஒரு சீனுமே வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம், அப்படி தான் இருக்கு. முக்கியமாக அந்த 2 சாங்கு சும்மா குளு 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 இந்த வெயிலுக்கு நல்லா இதமா பதமா நீங்கள் ஆமாம் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வேற பாத்தீங்களா, அடுத்த படம் சாருக்கு கமிட் ஆயிடுச்சு. அன்பரசு 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 அன்பரசு